வணக்கம் நண்பர்களே, பேச்சுலர் லைஃப் எபிசோட்ல இன்னைக்கு டே 7. இன்னைக்கு ஒரு சுமாரான பேக் ஷாட் நாள் தான் நண்பர்களே. வாங்க என்னாச்சுன்னு பாப்போம். இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட்ன்றதுனால காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் தூக்கத்தோட ஏஞ்சி கம்பெனி கிளம்பிட்டேன் நண்பர்களே. மறக்காம தண்ணி குடிங்க, நீங்களும் தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கலன்னா இந்த சீசன்ல பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். நெக்ஸ்ட் இன்னில இருந்தா எங்களை கம்பெனி பஸ்ல வர சொன்னாங்க. நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் நண்பர்களே. இவ்வளவு காலைல ஏஞ்சி 5:30 பஸ் ஸ்டாப்ல கிளம்பி வந்து நின்னா பஸ் 5:25 போயிடுச்சுன்னு சொல்றானுங்க நண்பர்களே. எனக்கா டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. வேற வழியே இல்லைன்னு நினைச்சீங்கன்னு மூச்சு இருக்கக்குள்ளதான் ஒரு ப்ரோ வந்துட்டு லிஃப்ட் கொடுத்தாரு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் ப்ரோ. இவர் தான் அந்த ப்ரோ நண்பர்களே. நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அப்புறம் மஜாவா ப்ரோ கூட ஸ்கூட்டில கம்பெனி மெயின் கேட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. அங்கிட்டு வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆச்சு நண்பர்களே. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தம்பி நீ நியூ ஜாயின், இந்த கேட்டு வழியா வர முடியாது, சோ நீ என்ட்ரன் கேட்டு வழியா தான் வரணும்னு அவன் சொல்லிட்டான். அந்த கேட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சுத்தி இருக்குது. வேற வழியே இல்ல. டைம் வேற ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. 7 o'clock உள்ள நான் உள்ள இருக்கணும். இங்கிட்டு லிஃப்ட் கொடுக்க கூட ஆள் இல்ல. சோ 1.5 கிலோமீட்டர் குடுன்னு உள்ள ஓடுறேன். ஒரு வழியா என்ட்ரன்ஸ் கேட் வந்துட்ட நண்பர்களே. டைம் பாத்தீங்கன்னா 6:40. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனி உள்ள போலாம் வாங்க. கம்பெனி உள்ள போன உடனே பூரி பொங்கல் இட்லின்னு நல்லா மதன்னு சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ண நண்பர்களே. நெக்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சோடனே எங்களை ஒர்க்கில் ஒன்றுல எடுத்துன்னு போய் விட்டானுங்க. ஒர்க் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் மதிய வரைக்கும் எப்படியோ பல்ல கடிச்சின்னு பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மதிய சாப்பாடு அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்லா சாம்பார் ரசம் காரக்குழம்பு மோர்னு ஒரு புடி பிடிச்சோம். நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே ரிட்டர்ன் எங்களை மறுபடியும் இட்டுன்னு போயிட்டு அதே ஒர்க்லேயே விட்டுருந்தானுங்க. எனக்கா வேலை சொல்லே கொள்றானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் முடியல நண்பர்களே. அட போறா, என்னடா வாழ்க்கை. ஒரு வழியா ஒர்க்லாம் முடிஞ்சுது நண்பர்களே. ஒரு 3:30 விட்டானுங்க. அப்பாடா வீட்டுக்கு கிளம்பி ரூமுக்கு போய் ஜாலியா ஒரு தூக்கத்தை போடலான்னு பார்த்தா வெளியே போய் பஸ் பிடிக்கிறதுக்கு அவுட் பாஸ் வேணும்னு சொல்லிட்டானுங்க. அது வரத்துக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கே. ஐயோ. அப்புறம் ஒரு வழியா அவுட் பாஸ் வந்து நண்பர்களே. அப்புறம் பஸ்ல ஏறிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி பஸ்ல போற நண்பர்களே. போகல என்ன சாங் தெரியுமா போட்டானுங்க? தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. அப்புறம் ஒரு வழியா பஸ் விட்டு இறங்கி ரூமுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. ரூம் பக்கம் வந்தா ஒரே வாடை. நான் நாத்தன்னு பார்த்தா எல்லாம் ஷூ தான். மூக்க பிடிச்சின்னு ரூம் உள்ள போயிட்டு படுத்துட்டேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். பை வட்டா மம்மே.